Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு class 12 accountancy unit 9 ratio analysisல last sumக்கு நம்ம வந்துட்டோம். இதுவும் profitability ratio தான். Profitability ratioல return on investment ratio பார்க்க போறோம். இதுக்கு related ஆன sum exercise sum number 19. Before going into the sum, let us have the recap of the profitability ratios. நம்ம இந்த மாடியூல்ல இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸை மட்டும் ரீகேப் பார்த்துட்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, ஆல்ரெடி நான் வந்து 3 ரேஷியோஸ் நடத்தியிருக்கேன். தட் இஸ் லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் டேர்ன் ஓவர் ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ அண்ட் டேர்ன் ஓவர் ரேஷியோ. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இதில் நமக்கு 5 செக்ஷன் இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 வந்து ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். தட் இஸ் நியூமரேட்டரில் நமக்கு இந்த ப்ராஃபிட் அப்படியே வந்துடும். ஓகே, பட் இந்த கேஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வேற மாதிரி ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் திஸ் வில் பி கன்வெர்டட் இன் த பெர்சன்டேஜ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இன்டூ 100 நம்ம போட தான் போகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த கிராஸ் ப்ராஃபிட் இந்த இதுக்கான ஒரு ரீகேப்பை பார்த்துட்டு வி வில் கோ டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபார் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் பார்த்தது என்ன? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அதுக்கான ஃபார்முலா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ். இன்டூ 100 போட்டால் நமக்கு பெர்சன்டேஜ் கிடச்சிரும். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் கிராஸ் ப்ராஃபிட். இதை வந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் உள்ள ஓப்பனிங், பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டில் இருக்கிற க்ளோசிங், சேல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சேல்ஸிலிருந்து இந்த ட்ரேடிங்கில் உள்ளதும் இந்த க்ளோசிங், ஓப்பனிங் அது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வர்றது தான் கிராஸ் ப்ராஃபிட். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. அதுக்கான ஃபார்முலா ஆப்ரேட்டிங் காஸ்ட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரேடிங்கில் உள்ள டெபிட் சைட், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ். அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2 விதமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சேல்ஸ்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் வி கெட் த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சப்போஸிங் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணால் வி கெட் இட் த கிராஸ் ப்ராஃபிட், த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடச்சிரும். 2 விதமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை. வென் இஃப் த ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் கிவன் ஆர் வென் த கிராஸ் ப்ராஃபிட் இஸ் கிவன். Okay, and then the last one is fourth one is net profit ratio. Net profit after tax divided by revenue from operation into 100. Revenue from operation is sales. Net profit mostly they will give you in the sum. நமக்கு கொடுத்துருப்பாங்க. into 100 போட்டால் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் ஃபைனல் ஒன்று தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இதுவும் உங்களுக்கு மோஸ்ட்லி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடான ஒரு சம் ப்ளஸ் ஒரு எக்ஸசைஸ் சம் அவ்வளோதான் இருக்குது நமக்கு. அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு கேபிட்டல். ஓகே, ஸோ எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் நான் கரண்ட் லைபிலிட்டிஸையும் ஆட் பண்ணால் வி கெட் த கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போ நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு சொன்னாலும் அது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ப்ளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், அது எல்லாமே நமக்கு நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய், அதாவது நாம் வந்து என்ன சொல்கிறது, ஓன் ஃபண்டு ப்ளஸ் வெளியிலேருந்து வாங்கின ஃபண்டு, லோன், அதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் நான் கரண்ட்
liabilities is the capital employed. I don't want to confuse much with this. Okay, you just remember shareholders fund non-current liabilities சேர்ந்தது தான் capital employed. shareholders fundங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இஃப் சப்போஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு சொல்லியிருந்தா மட்டும் அந்த ஃபார்முலா மட்டும் தான் ஈக்விட்டி ஷேரை நம்ம எடுப்போம். ஓகே, இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இது. ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கிடைக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னும் போது ரெண்டு விதமாக நான் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேல்ஸ்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் வி கெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சப்போஸ் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது போத் ட்ரேடிங் அண்ட் P&L உரியது. பட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து வெறும் P&L சைடில் டெபிட் சைடில் உள்ள எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எப்படி? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை மைனஸ் பண்ணால் வி கெட் gross profit. Okay, revenue from operation is nothing but sales. Now we will move on to exercise sum number 19. So this is the sum given in our textbook regarding the profitability ratio, 19th sum, and this is the final sum in unit 9. I'll tell you later. Okay, now இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, calculate the return on capital employed for the year. ஓகே, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னாலும் ஒன்று தான். கேபிட்டல் அப்படின்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஹவு மச் கேபிட்டல் வி ஹாவ் இன்வெஸ்டட், தட் இஸ் ஹவு மச் கேபிட்டல் வி ஹாவ் எம்ப்ளாய்ட் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கான்? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஃபார் த இயர் 60,000 நமக்கு கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு வி வில் ரைட் த ஃபார்முலா ஃபார் த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஃபார் எம்ப்ளாய்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? அதாவது பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்தான். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் போத் ஆர் சேம். ஓகே, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இதுக்கான ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் நத்திங் பட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பிளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். Shareholder fund is nothing but equity share capital plus preference share capital plus reserves and surplus. Okay, now we will move on to the solution. This is very simple. Everything is given in the question only. So return on investment kana formula net profit before interest and tax divided by capital employed. In the net profit before interest and tax is given in the question. See here, net profit before interest and tax for the year was rupees 60,000. Okay, so next இது நமக்கு தெரிஞ்சிச்சு. net profit before interest and tax நமக்கு தெரிஞ்சிச்சு. we have to find out the capital employed. capital employedக்கு என்ன ஃபார்முலா? எதெல்லாம் சேர்ந்தது? shareholders fund plus non current liabilities. shareholders fund அப்படிங்கிறது என்ன? equity share capital, preference share capital plus reserves and surplus இல்லையா. இப்போ நம்ம கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஷேர் கேபிட்டல் 2 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 50 lakhs, இது ரெண்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இப்போ 2,50,000. ஸோ 2 lakhs plus 50,000, 2,50,000 plus நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா லாங் டேர்ம் borrowings 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 1,50,000. ஸோ இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we get 4 lakhs. நம்ம இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து நமக்கு கொஷினில் இருக்குது. ஸோ we are going to substitute into the formula. So we will write the formula return on investment net profit before interest and tax divided by capital employed. இது நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க 60,000. அதை நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம். ப்ளஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. This is capital employed, right? 4 lakhs. 60,000 divided by 4 lakh into 100. Return on investmentல நமக்கு வந்து மாறுறது இந்த நியூமரேட்டர்னு நான் சொல்லியிருப்பேன், அது மட்டும் தான் மாறுது. But we are going to convert it into the percentage. Okay,
ஸோ இப்போ இந்த 4 zeros இந்த 4 zeros கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 3s are 2 2s are and then இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிக்க. 2 5s are 5 3s are 15. ஸோ 15%. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஆன்சர் வந்து 15%. ஓகே, hope you are clear with this. And I may not continue with unit 10 regarding 12th standard. I am moving to 11th accountancy. Okay, so இது வரைக்கும் உள்ளதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, பாருங்க. ஃபியூச்சரில் நான் வந்து I am planning to give revision in Google Classroom. If you are interested, kindly put it in the comment box. நான் GCRல நான் சேர்ந்து, GCR is nothing but Google Classroom. I wanted to create one separate classroom for the YouTube 12th standard students. If you are willing, you just put it in the comment so that I will add you in my Google Classroom. You can have the revision for 12th accountancy. Okay, hope you are clear with this. If at all you have any doubts, kindly put it in the comment box. See the description box for the complete playlist link. Okay, kindly share and comment and subscribe my channel. Thank you.